எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 26 மார்ச் 2025 மற்றும் 27 மார்ச் 2025 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளியில் பாருங்கள். முதல் கேள்வி, பிரதமரின் வைஃபை அணுகல் வலைப்பின்னல் இடைமுகம் திட்டத்தின் பெயர் என்ன? பிரதமரின் வைஃபை அணுகல் வலைப்பின்னல் இடைமுக திட்டத்தின் பெயர் என்ன? PM வாணி. PM வாணி. இரண்டாவது கேள்வி, உலக ஒளி பொழுதுபோக்கு உச்சி மாநாடு 2025 எங்கு நடைபெற உள்ளது? மும்பை, அதாவது வருகிற மே மாதம் 1ஆம் தேதி மும்பையில் நடைபெற உள்ளது. அடுத்து மூன்றாவது கேள்வி, செபக் தக்ரா உலகக்கோப்பை போட்டி 2025 இந்தியா எத்தனை பதக்கங்களை கைப்பற்றியது? செபக் தக்ரா உலகக்கோப்பை போட்டி 2025 இந்தியா எத்தனை பதக்கங்களை கைப்பற்றியது? ஆப்ஷன் சி 7 பதக்கங்கள். 7 பதக்கங்கள். அடுத்து, ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் 2025 ஆடவருக்கான 87 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் சுனில்குமார் வென்ற பதக்கம் எது? ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் 2025 ஆடவருக்கான 87 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் சுனில்குமார் வென்ற பதக்கம் வெண்கலம். வெண்கலப் பதக்கம். அடுத்து, சோர்ஸ் எக்ஸ் இந்தியா 2025 3வது பதிப்பு எங்கு தொடங்கியது? டெல்லி. டெல்லி. அடுத்து, 2024ஆம் ஆண்டு வங்கி சட்டங்கள் திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் எப்போது நிறைவேற்றப்பட்டது? 26 மார்ச் 2025. 26 மார்ச் 2025. அடுத்து, 35 திருத்தங்களுடன் மத்திய அரசின் நிதி மசோதா 2025 மக்களவையில் எப்போது நிறைவேற்றப்பட்டது? 35 திருத்தங்களுடன் மத்திய அரசின் நிதி மசோதா 2025 மக்களவையில் எப்போது நிறைவேற்றப்பட்டது? 25 மார்ச் 2025. அடுத்த கேள்வி, எத்தனை கோடி ரூபாய் மதிப்பில் பீரங்கிகள் இராணுவ வாகனங்கள் வாங்க பாரத் போர்ஜ் டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் நிறுவனங்களுடன் மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ரூபாய் 6900 கோடி மதிப்பில். அடுத்து, புதிய சிங்கார சென்னை பயண அட்டையை அறிமுகப்படுத்தியவர் யார்? புதிய சிங்கார சென்னை பயண அட்டையை அறிமுகப்படுத்தியவர் யார்? சி சிவசங்கர். தமிழ்நாடு மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர். அடுத்து 10வது கேள்வி, முதலாவது U23 தேசிய கூடைப்பந்து சாம்பியன்ஷிப்பில் மகளிர் பிரிவில் எந்த அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது? தமிழ்நாடு. தமிழ்நாடு முதலிடம். இதில் கர்நாடகா 2வது இடம், தில்லி அணி 3வது இடம். அப்போ இதில் சாம்பியன் பட்டம் தமிழ்நாடு அணி. அடுத்து, தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வேர்ச்சொல் ஒப்பீட்டு அகராதி நூல்களை வெளியிட்டவர் யார்? தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வேர்ச்சொல் ஒப்பீட்டு அகராதி நூல்களை வெளியிட்டவர் யார்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அடுத்து, உலக கண்டெண்டர் டேபிள் டென்னிஸ் போட்டித் தொடர் 2025 தொடங்கி வைத்தவர் யார்? உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின். அடுத்து, சமீபத்திய செய்திகளில் இடம்பெற்ற சாஞ்சியோங் மாவட்டம் எந்த நாட்டில் உள்ளது? தென்கொரியா. ஏன்னா இந்த மாவட்டத்தில் காட்டுத்தீ பரவியது, கிட்டத்தட்ட 27 பேர் மரணமடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்க செய்தி.
இது வந்து சமீபத்த செய்தித்தாள்களில் இடம்பெற்றது. அடுத்து, கருங்கடல் போர் நிறுத்தத்திற்கு எந்த இரு நாடுகள் ஒப்புதல் அளித்துள்ளது? உக்ரைன், ரஷ்யா. உக்ரைன், ரஷ்யா. அடுத்து 15வது கேள்வி, மத்திய அரசின் டெலிமேட்டிக்ஸ் மேம்பாட்டு மையம் எந்த பல்கலைக்கழகத்தில் உள்நாட்டு 5G ஆய்வகத்தை நிறுவியது? குவஹாத்தி பல்கலைக்கழகம். குவஹாத்தி பல்கலைக்கழகம். அடுத்து, வெடிமருந்து, நீர்மூழ்கி வெடிகுண்டு மற்றும் ஏவுகணைகளை எடுத்து செல்லும் 10வது படகு பணியில் சேர்க்கும் நிகழ்ச்சி எங்கு நடைபெற்றது? தானே. தானே. அடுத்து, சமீபத்தில் காலமான வி. கருப்பசாமி பாண்டியன் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? அரசியல். அடுத்து, சமீபத்தில் காலமான மனோஜ், அதாவது இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் என்பது குறிப்பிடத்தக்கது. எந்த துறையுடன் தொடர்புடையவர்? சினிமா. சினிமா. அடுத்து, எந்த ஆண்டுக்குள் கலைஞர் கனவு திட்டத்தில் 8 லட்சம் வீடுகள் கட்டப்பட உள்ளது? 2030ஆம் ஆண்டுக்குள். அடுத்து, மாநில யூனியன் பிரதேச சட்டமன்றங்களின் சட்டமன்ற நடவடிக்கைகள் காகிதமற்றதாக மாற்றுவதற்கும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதற்கும் எந்த செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளது? நேவா. நேவா. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 26 மார்ச் 2025 மற்றும் 27 மார்ச் 2025 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.